நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டில் எந்தவித ஸ்மெல்லும் இல்லாமல் புழுக்கள் எதுவும் வராமல் எப்படி நம்ம கிச்சன் வேஸ்ட்டை அழகாக கம்போஸ்ட் பண்ணி நல்ல ஒரு இயற்கை உரமாக மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மாடி தோட்டத்தில் போஸ்ட் பாக்ஸ் மாடல் கம்போஸ்ட் பின் அப்படின்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இந்த கம்போஸ்ட் பின் அது பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் பேரலில் கீழே சின்னதாக இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டோர் இருக்கும். அந்த போஸ்ட்மேன் லெட்டர்லாம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு டோர் வச்சு செஞ்சுருந்தேன். இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் செஞ்சு நானும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் எல்லாத்தையுமே மக்க வச்சு நம்ம ஈஸியாக உரமாக்கலாம். இந்த மாதிரி வீட்டு காய்கறி கழிவுகளை உரமாக பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல சத்தான ஒரு இயற்கை உரம் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி காய்கறி கழிவுகளை மக்க வைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அடிக்கடி கேட்குற சில கேள்விகளை தொகுத்தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் பண்ணும்போது அதில் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும். ரெண்டாவது புழுக்கள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்போஸ்ட் பின்னு தான் மிக முக்கியமான காரணம். குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் புழுக்கள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ஈரம் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்ட் பின்னில் கிட்டத்தட்ட 3/4 கிச்சன் வேஸ்ட் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எந்த வித ஸ்மெல்லும் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராமல் புழுக்கள் எதுவும் வராமல் நம்ம கிச்சன் வேஸ்ட்டை கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கம்போஸ்ட் பின்னை எப்படி நம்ம தயார் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் ஒரு சின்ன பதிவு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கம்போஸ்ட் பின் பார்த்திங்கன்னா பல விதமாக பண்ணலாம். நிறைய பார்த்திங்கன்னா இப்போது ஆன்லைனில் கூட கம்போஸ்ட் பின்னு ரெடிமேடாக கிடைக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ குறைஞ்ச விலையில் நம்மளே தயார் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேரல்ஸு, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, இல்லை நம்ம பின்னுங்க, இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்ட் பக்கெட்டு, இந்த மாதிரி எதில் வேணாலும் தயாரிக்கலாம். வீட்டில் கிடைக்கக்கூடிய பழைய பொருட்களை வச்சு கம்போஸ்ட் பின் தயாரிக்கும் போது நம்ம பெரிய அளவில் செலவு மிச்சப்படுத்த முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நான் இப்போ கம்போஸ்ட் பின்னாக மாற்றிருக்கேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கம்போஸ்ட் பின்னாக மாற்றுறதால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாக பிடிக்கும். நம்ம இப்போ ஒரு பக்கெட்டு இல்லை ஒரு ரவுண்ட் பேரல் எடுக்கும்போது இப்போ ரவுண்ட் பேரல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரம் இருக்குது, இருந்தாலும் இதில் 200 லிட்டர் தான் பிடிக்குது. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதுவும் அதே 200 லிட்டர் கொள்ளளவு பிடிக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க 185 லிட்டரு, 200 லிட்டரு, 250 லிட்டர்லாம் போட்டிருப்பாங்க கொள்ளளவு. ஸோ அந்த மாதிரி. ஆனால் பார்க்குறதுக்கு சைஸ் சின்னதாக இருக்குது. ஆனால் நிறைய கொள்ளளவு பிடிக்கிறதால இதை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். காரணம் என்னென்னா இது வட்டமாக இருக்கிறதால அதோட பரப்பளவு கம்மி, இது சதுரமாக இருக்கிறதால அதோட பரப்பளவு அதிகம், கொள்ளளவும் அதிகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதால நம்ம கம்போஸ்ட்டை கிளறி விடுறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இதில் இருக்கக்கூடிய தண்ணி சொட்டாமல் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை இப்போ நம்ம கம்போஸ்ட் பின்னாக தயார் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 3 அடி கேப் விட்டுருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தில் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்டாண்டு தான் இந்த கம்போஸ்ட் பின்னுக்கும் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தேவைப்பட்டால் வேறு இடத்துக்கு ஒன்று நகர்த்திக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இப்போ பாருங்கள் நம்ம கைப்பிடி சேவர் 3 அடி உயரம், அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 3/4 அடி கம்மியாக தான் இருக்குது. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நான் அந்த பின்னெல்லாம் வச்சு கீரை வச்சுருவேன். ஸோ அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேஸ்ட்டாக போகாது. ஸோ கீழே கம்போஸ்ட்டும் ஆகிட்டு இருக்கும், மேலே இந்த பின்னு வச்சு நம்ம அதில் கீரைகளும் விதைச்சிட்ருக்கலாம். நம்ம கம்போஸ்ட் இதை உள்ளார போடும்போது நம்ம டெய்லி அந்த பின்னு நகர்த்திட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு பக்கெட் வச்சுட்டு அந்த பக்கெட்டில் போட்டு வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மொத்தமாக கலெக்ட் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பின்னை பக்கம் எடுத்துகிட்டு மொத்தம் கொட்டிட்டு கலரி விடுறதுக்கும் வசதியாக இருக்கும். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தேங்கி நிற்கிறது, ஸ்மெல் வர்றது, புழுக்கள் உருவாகிறது. இந்த 3 விஷயத்தையும் தவிர்க்கிறதுக்காக இந்த கம்போஸ்ட் பின்னில் சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இன்னும் இதில் வேறு மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை மூடியோடு இருந்ததுன்னா எடுத்துங்க. ஏன்னா மூடியோடு இருந்ததுன்னா நமக்கு நல்ல வசதி. நம்ம திறந்துட்டு நம்ம உள்ளார வேஸ்ட்லாம் போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஏன்னா நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா தண்ணி எதுவுமே உள்ளார போகாது. ஸோ தண்ணி உள்ளார போகாமல் இருந்தாலே நமக்கு பாதி பிரச்சனை தீர்ந்தது. சரி, தண்ணி தான் உள்ளார போகலையே, அதுக்கப்புறம் எப்படி ஸ்மெல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மேலேருந்து ஊற்றலைனாலும் நம்ம போடுற காய்கறி கழிவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மக்கும்போது அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியும் தேங்கி நின்றுதுன்னா கண்டிப்பாக அதில் ஸ்மெல் வரும், புழுக்கள் உருவாக ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த நம்ம பழங்கள்லாம் போடும்போது தான் சீக்கிரமாக நிறைய புழுக்கள் உருவாகும். ஏன்னா பழங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாம்பழம் ஆகட்டும், இல்லது ஒரு ஆப்பிள் ஆகட்டும், ஏதாவது நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்து அழுகி அது உள்ளார புழு தானாகவே வந்துடும். வெளியிலேருந்து எதுவும் புழு வரவே தேவையில்லை. சரி, இந்த புழு ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புழு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ இதில் உருவாகக்கூடிய புழுக்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் சோல்ஜர் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க.
இதை வந்து மீனுக்கு கோழிக்கெல்லாம் உணவாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த புழுக்களை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து சேல்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அமேசானில் போயிட்டு பிளாக் சோல்ஜர் ஃப்ளை அப்படின்னு தேடிங்கன்னா தெரியும். 1 கிலோ 500 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த புழுவே நமக்கு பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா இந்த புழுக்கள் தொட்டியில் இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா அந்த புழுக்கள் வெளியே வரும்போது நம்ம மாடி தோட்டத்தில் ஆகட்டும் இல்லை வீட்டில் ஆகட்டும் அது நகர்ந்து போகும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். பிரச்சனை அதுதான். அந்த புழுவால் நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் புழுக்கள் உருவானாலும் கவலைப்பட தேவையில்லை. அந்த புழுக்கள் வெளியே வராமல் பார்த்துட்டா போதும். வெளியே வந்தால் தான் நமக்கு பிரச்சனை. இந்த கம்போஸ்ட் பின்னில் அடியில் வந்து இது ஓட்டை போடுவாங்க. ஓட்டை போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணிலாம் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி ஓட்டை போட்டு விடுவாங்க. ஆனால் அந்த ஓட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சீரான முறையில் தண்ணி வெளியேறாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த புழுக்கள் அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்துடும். நம்ம இந்த கம்போஸ்ட் பின்னில் போடுற ஓட்டையும் பார்த்திங்கன்னா தண்ணி சீராக வெளியேற மாதிரி இருக்கணும். ஆனால் புழுக்கள் வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இந்த தொட்டியை டிசைன் பண்ணோம். நம்ம கம்போஸ்ட் தயாரிக்கும் போது அதுலேயே தண்ணி உருவாகும்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வந்து வெளியேறும். அந்த தண்ணி வெளியேற்றுறதுக்கு தனியாக ஒரு டேப் வச்சுருக்கேன். இந்த டேப் வச்சுருக்கிறதால என்ன பண்ணுறேன்னா நம்ம அந்த கம்போஸ்டில் இருந்து வரக்கூடிய அந்த கம்போஸ்ட் டீயை அப்படியே பிடிச்சி நம்ம தோட்டத்தில் வெஞ்சுரி மூலமாக செடிகளுக்கு கொடுத்துட்றேன். இதுவும் ஒரு சத்தான உரம் தான். எப்படி நம்ம மண்புழு உரத்துலேருந்து மண்புழு வடிநீர் எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கிச்சன் கம்போஸ்ட்லேருந்தும் நம்ம பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் டீ எடுத்து நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த கம்போஸ்ட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இது மக்கிறதுக்கு மோர் தெளிச்சு விடுவோம். மோர் தெளிச்சு விட்டால் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வந்து இது மக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சீக்கிரமாக மக்கிறதுக்காக WDC தெளிப்போம். அந்த WDCயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாத்துலேயும் கலந்து அதுக்கப்புறமா இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து அதையும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து வரக்கூடிய கம்போஸ்ட் டீயை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டேப் வச்சுருக்கேன். ஆனால் இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு இப்படியே இருக்காது. சில காலங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடைப்பு ஏற்பட்டுரும். ஸோ அப்படி அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எப்படி உள்ளார அடிப்பகுதியை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள்லாம் நம்ம அடைச்சிட்டு தான் இந்த டேப் வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணி அந்த டேப் வழியாக வெளியேறும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த கேஸ் பைப் போகிறதுக்கு அதே மாதிரி இந்த ஐஸ் ட்ரேலேருந்து தண்ணி வெளியேறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஓட்டையை மட்டும் வச்சுட்டு நம்ம டேப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஓட்டைகளெல்லாம் நம்ம அடைச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிமெண்ட் வச்சு அடைக்கலாம் அல்லது எம்சில் வச்சு அடைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா குளூ வச்சு அடைச்சிருக்கேன். நம்மக்கிட்ட என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு அடைங்க. ஸோ மற்ற ஓட்டையெல்லாம் அடைச்சி முடிச்சு ஒரு ஓட்டையை மட்டும் நல்லா விட்டு அதில் வந்து டேப் ஃபிக்ஸ் பண்ணி அது பக்காவாக டேப் வந்து கலந்து விழுந்துடாமல் கொஞ்சம் பக்காவாக டைட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூ கிளாம் போட்டு பக்காவாக டைட் பண்ணியிருக்கேன். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்போஸ்ட் பின்னில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே மொத்தமாக ஒரு இடத்துக்கு கலெக்டாகி தான் இந்த டேப்புக்கு போகணும். அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் சில தடங்கல்கள் ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் ட்ரெயின் செல் போட்டிருக்கேன். இந்த ட்ரெயின் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்டு விட்டாலும் என்ன ஆகும்னா அந்த கேப்லலாம் போயிட்டு கம்போஸ்ட் ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி வந்து ட்ராவல் ஆகாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ட்ரெயின் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஷேப் கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே ஒரு வலை போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜியோ ஃபைபர் கிளாத் தான் போட்டிருக்கேன். இது சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கொசு வலை போடலாம் அல்லது இந்த ஹார்ட்வேர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய போர் வலை போடலாம். அதாவது மக்கி போகாத பிளாஸ்டிக் பொருட்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அது மக்கி போகாமல் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்து போடுறதால என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த கம்போஸ்ட் எதுவுமே அந்த ட்ரெயின் செல் வரைக்கும் போகாது. ட்ரெயின் செல்லுக்கு மேலேயே இந்த கிளாத்துக்கு மேலே நின்றோம். தண்ணி மட்டும் பக்காவாக ட்ரெயின் ஆகி அந்த ட்ரெயின் செல் வழியாக ட்ராவல் ஆகி இந்த டேப்புக்கு போய் சேர்ந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப் திறந்த உடனே இந்த கம்போஸ்ட் எல்லாமே மொத்தமாக ட்ரெயின் ஆகிரும். நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமாக வந்து உங்களுக்கு ஈரம் அதில் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டு தோட்டத்துக்கு மாடி தோட்டத்துக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை வச்சு உரம் தயாரித்து பயன்படுத்துங்க. நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இலைத்தலைகளை வச்சு உரம் தயாரித்து பயன்படுத்துங்க. நம்ம மாடி தோட்டத்திலே மண்புழு உரம் தயாரிக்கிறத பற்றி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டமாகட்டும் வீட்டு தோட்டமாகட்டும் வெளியிலேருந்து நம்ம உரங்கள் வாங்குறத விட நம்மளே வந்து உரங்கள் தயாரித்து பயன்படுத்தும் போது அதில் வந்து நமக்கு நிறைய செலவும் மீதமாகவும் நல்ல பலனும் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி காய்கறி கழிவுகளை உரமாக்குறதுல இருந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்குறது, ஸ்மெல் வர்றது, புழுக்கள் உருவாகிறது, இந்த 3 பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளை புழுக்கள் உருவானாலும் அந்த புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வெளியேறதுக்கு இடம் கிடைக்காது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு லிமிட் வரைக்கும் வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் உள்ளாரே இறந்து அதுவும் பார்த்திங்கன்னா மக்கி உரமாயிரும். அதனால் நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மூடியோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கீரைகள் வச்சு வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரே வைக்கணுன்றதுக்காக இந்த மூடியை தூக்கி போட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 in 1 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து கம்போஸ்ட் உரமும் தயாராகிட்டு இருக்குது. மேலே வந்து நமக்கு
கீரைகளும் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம கொஞ்சம் தீர்த்துட்டோம்னா நம்ம ஈஸியாக கிச்சன் வேஸ்ட் எல்லாமே கம்போஸ்ட் பண்ணி தோட்டத்துக்கு நல்ல ஒரு இயற்கை உரமாக பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கம்போஸ்ட் பின்னாக மாற்றுறதை பற்றின வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கம்போஸ்ட் பின்னாக பயன்படுத்திருக்கீங்க, அதில் என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சுருக்கீங்கன்றதை முடிஞ்சால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.